முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஊருக்கு அம்பராம்பாளையம் தண்ணீர் வருவதில்லை. தற்போது கோடை காலமாக இருப்பதால் நான் இங்க இருக்கிற பஞ்சாயத்து செயலாளருக்கு சொல்லுவேன், 2 நாள் இதை சரி பண்ணலினா பொள்ளாச்சி முக்கியமான நிர்பந்தமான சூழ்நிலை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். 71 கோடி ரூபாய் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொடுத்து கொசுமடைக்கு மற்றும் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் தண்ணீர் நல்ல முறையில வர வேண்டும் என்பதற்காக திட்டம் நிறைவேற்றி செயல்படுத்தி இருக்கிறோம். ஆனா எந்த ஊருக்கு போனாலும் அம்பராம்பாளையம் தண்ணி வரல, அம்பராம்பாளையம் தண்ணி வரல. அப்ப எதுக்கு இந்த திட்டம்? யார் இத தண்ணி எல்லாம் இங்க போகுது செயல்படுத்த மனம் இல்லையா? இல்ல பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக ஜெயிக்குது என்பதனால அதிமுகவை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணமா? மக்களுடைய அடிப்படை தேவை நல்ல தண்ணீர், மின்சார வசதி, நல்ல வைத்திய வசதி, நல்ல சாப்பாடு. இதுதான் மக்களுக்கு அடிப்படையான தேவை. இதுல மிக முக்கியமானது, எல்லாவற்றுக்கும் முக்கியமானது தண்ணீர். அந்த தண்ணீரை தரவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும், வந்தே தீரும். உடனடியா சரி பண்ணுங்க. நான் இங்க வந்து சொல்லிட்டு போய் சும்மா இருக்க மாட்டேன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு கலெக்டர் தூங்க விட மாட்டேன். இங்க போலீஸ்கார கண்டிப்பா வந்திருப்பீங்க. நான் என்ன பேசுறேன்னு நீங்க நோட் பண்ணிட்டு இருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. 2 நாள் இந்த ஊர் தண்ணி பிரச்சனை. அதே போல இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை இருப்பதாக சொன்னார்களோ, ராமபட்டணம், அதே போல அதற்கு முன்பு நாகூர், அதே போல மண்ணூர், வடக்காடுக்கெல்லாம் தண்ணி போய் 2 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. அட பாவிகளா, தடுப்புணி 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாகூர்ல இருந்து தனியா பைப் லைன் போட்டோம். நம்ம ஆட்சி இருக்கும் போது என்னடா பண்ணீங்க? இது எல்லாம் ஏன் ஏழை மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறீங்க? ஆதி ஊருக்கு போனா அங்கேயும் தண்ணி வரலைங்கிறாங்க. நல்ல தண்ணி ஏழை மக்கள் குடிக்க கூடாதா? நாட்டுல அவசியமானது நல்ல தண்ணி. தஞ்சை முருகேசன் மாதிரி ஆளுங்க வெளியூர்ல போய் ஜம்முன்னு தண்ணி குடிச்சிட்டு வந்து இங்க இருந்துக்கிறாங்க. இந்த உள்ளூர்லயே இருக்கிற மக்களுடைய கதி என்ன யோசிச்சு பாருங்க. 2 நாள்ல சீர்திருத்தம் பண்ணுங்க. உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதை செய்வதற்கு பணம் இல்லைன்னா, ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஊர்ல சொல்லிட்டு வந்தேன், நான் நாதேகொண்டன் புதூர்ல எம்எல்ஏ ஃபண்ட்ல நான் தர்றேன், ஒழுங்கா மரியாதையா வாங்கி மக்களுக்கு நல்ல தண்ணியை கொடுங்க. நீங்களும் ஊர் மக்கள் தயாரா இருக்க, குடத்தோட தயாரா இருக்க, ரோட்ல போய் மறியல் செய்யலாம். நானும் வர்றேன். தயாராமா? தயாரா? உறுதியா இருங்க. கண்டிப்பாக தண்ணீர் வரும். கொசுமடை ஊர்ல 30க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்குவதற்கு சொந்த வீடு இல்லாமல் உள்ளனர். நமது கழக ஆட்சி அமைந்தவுடன் போட்டிருக்கு பாருங்க, எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் நிலம் இல்லாவிட்டாலும் நிலம் வாங்கி இந்த 30 பேருக்கும் கான்கிரீட் வீடுகளை எடப்பாடியார் கட்டி கொடுப்பார். சொன்னா செய்வோம். கிரைண்டர், மிக்சி, ஃபேன் தருவதாக சொன்னோம், தந்தமா இல்லையா? விலை இல்லாத ஆடு தருவதாக சொன்னோம், தந்தமா இல்லையா? விலை இல்லாம பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் தருவதாக சொன்ன, தந்தமா இல்லையா? தாலிக்கு தங்கம் தருவதாக சொன்ன, தந்தமா இல்லையா? அதே போல இந்த 30 குடும்பங்களுக்கும் நல்ல ஒழுகாத கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்போம். அதே போல நமது கழக ஆட்சி அமைந்தவுடன் கொசுமடை ஊரில் உள்ள குட்டையை சுத்தம் செய்து, பாறையாமா ஆழப்படுத்த முடியாதாம தூர்வாரினா போதுன்னாரு, தூர்வாரி கழிவு நீரும் போய் கலக்காமல் செய்து மக்களுக்கு சிறப்பான ஒரு பாதுகாப்பை செய்து கொடுப்போம். கொசுமடை ஊரில் உள்ள சாக்கடைகள் மற்றும் காலனியில் அமைந்திருக்கிற சாக்கடைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி நல்ல முறையில சிறப்பாக பண்ணி கொடுப்போம். நல்லா கைதட்டுக்கு ஜோரா. அதே போல தாய்மார்களுக்கு குலவிளக்கு திட்டத்தின் கீழே பாருங்க, இதுல போட்டுக்கு நாளைக்கு வந்து பாருங்க. இப்ப 1000 வாங்குறீங்க. இன்னைக்கு நம்ம பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தொடர்ந்து இந்த 10 நாளா 2000 சொன்னதுனால ஸ்டாலினுக்கு ஜன்னி வந்து இன்னைக்கு காலையில 5000 உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டார். மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் உங்களுக்கு பணம் வராது. அதுக்கப்புறம் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனோன்னு உங்களுக்கு மாசந்தோறும் 2000 வரும். தாய்மார்களே நம்புங்கள், மாசம் 2000 வரும். ஆனா ஸ்டாலின் 28 மாதம் கழிச்சு தான் மாசம் 1000 கொடுத்தார். ஆனா அந்த 28 மாசத்துக்கு சேர்த்து மாசம் 1000 ரூபாய எப்படி 2 மாசம், மார்ச் மாசத்துக்கு ஏப்ரல் மாசத்துக்கு 2000 சேர்த்து, இந்த பிப்ரவரி மாசத்துக்கு 1000 சேர்த்து 3000 கோடை கால பாதுகாப்புக்கு 2000 கொடை வாங்கி கொடுப்பாரோ. ஆக மொத்தம் 5000. ஏன் போன வருஷம் கோடை காலம் வரலையா? அதுக்கு முதல் வருஷம் கோடை காலம் வரலையா? அப்பெல்லாம் 2000 கொடுத்தாங்களா? தாய்மார்களை சிந்தித்து பாருங்க. தேர்தல் வருதுன்னு எடப்பாடியார் 2000 சொல்லிட்டதுனால, முதியோர் உதவித்தொகையும் 2000 எடப்பாடியார் சொல்லிட்டதுனால தமிழக மக்கள் எல்லாம் திசை மாறிட்டாங்க. திமுக கூடாரம் காலி என்று சொல்லி ஜன்னி இன்னைக்கு 5000 ரூபாய் அனுப்பியிருக்கிறார். எதுக்கு? உங்களை ஓட்டை திருடுவதற்கு. இதுக்கு பேர் என்ன? ஓட்டு திருட்டு. அப்பாவி மக்களை 5 ஆண்டு காலம் பழி வாங்கி விட்டு நல்ல தண்ணீர் கூட கொடுக்காமல் உங்களை
பழி வாங்கிய மக்களை திடீரென்று 5000 ரூபாய் இன்னைக்கு கருணை. ஆனா பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்ந்து 3000. அப்புறம் கோடை கால நிதி 2000 ரூபாய். போன வருஷம் கோடை காலத்துக்கு கொடுத்தாராமா? அதுதான் பொழப்பு. பாத்துக்காங்க, நம்பி ஏமாறாதீங்க. ஏமாந்தது போதும். ஸ்டாலின் குடும்பம் தூங்குறவன் தொடையில கயிறு திரிக்கிற குடும்பம், ஞாபகம் வச்சுக்க. அதனால ஏமாந்துராதீங்க. எம்ஜிஆர் ஆட்சி நினைங்க, அம்மா ஆட்சி நினைங்க, எடப்பாடியார் ஆட்சி நினைங்க. கொரோனா நேரத்துல கடையெல்லாம் அடைப்பு, வருமானம் இல்ல, பெட்ரோல் பங்க் இல்ல, கரண்ட் பில்லு கட்டல யாரு. ஆனாலும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 2500. அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவு கொடுத்தாரு? பொங்கலுக்கு 1000. மறந்துட்டீங்களா? கொரோனாக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 1000 கொடுத்தார். 8 மாத காலம் விலை இல்லாமல் அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லா பொருளும் கொடுத்தாரு விலை இல்லாம 8 மாசம். ஆனா அந்த 10 மாச காலமா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. அருமை தாய்மார்களே, இப்ப கொடுக்கிறது ஓட்டு கொள்ளைக்காக. எதுக்கு? கொள்ளைக்காரர்களிடம் ஏமாந்து விடாதீங்க. ஒரு குடும்பத்தின் நல்லா இருக்கணும்னா ஏமாறுங்க. நம்ம எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னா எடப்பாடியார் பின்னாடி போவோம். அம்மா ஆட்சி அமைப்போம், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம். நன்றி. எம்ஜிஆரை நீங்க மறக்கல, அம்மாவை நீங்க மறக்கல, எடப்பாடியாரை நீங்க மறக்கல, உங்களையும் நாங்க மறக்க மாட்டோம். நன்றி, நன்றி, நன்றி.